லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 4 மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டோட ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு தாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்ல வெயிட்டாக இருக்குங்க. நெஞ்சு கனமும் பின்கணமும் இருக்கிறதுனால அந்த கணத்துக்கு ஏற்ற மாதிரி கறவை திறனை எடுத்து கொடுக்கும். பொதுவாக நெஞ்சு கணத்துலையும் பின்கணத்துலையும் வரக்கூடிய மாடுகள் தாங்க எப்பயுமே அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுத்துட்ருக்கு. இந்த மாடும் அப்படிப்பட்ட ஒரு மாடு தான். நல்ல கறவை திறன் தான் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. சிந்தியும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு. பாலில் ஃபேட்டேஷன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். இன்னொரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு மாடு தான். 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடாக இருக்குது. தலையீத்துக்கே ஒரு நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம். ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 3 ஹெச்எஃப் மாடு 4 ஹெச்எஃப் மாடு இருக்குது அப்படின்றவங்க இந்த மாட்டை எடுத்து அந்த மாட்டோட பாலோட கலந்து ஊற்றுனீங்கனாலும் நல்ல ரேட்டு வந்து எடுத்து கொடுக்கும். இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாடு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் வந்து மாடுகள் வந்து அடாப்ட் ஆகும். மாடும் வந்து நல்ல கறவை திறனும் எடுத்து கொடுக்கும். ஒரு 7-8 கண்ணுக்கும் வச்சுக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. வாங்க, 2வது மாட்டோட விற்பனை பதிவு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு. பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு. அதிகமான கறவை திறன் 2ஆம் ஈத்துக்கெலாம் எடுத்து கொடுத்த மாடு. ஒரு 15லேருந்து ஒரு 17 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும். கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். பாலில் வந்து ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு. ரொம்பவும் சாதுவான மாடு. நல்ல கறவை திறனும் கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் இருந்தாங்க. இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி கேட்டு விலையும் கேட்டு அனுசரித்து இந்த மாட்டையும் வாங்கிக்கலாம். 3ஆம் ஈத்து மாடு. பல் சேர்ந்து புதுவாய் மாடு. ஒரு 15லேருந்து 17 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கறக்கக்கூடிய மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து இந்த மாட்டையும் வாங்கிக்கோங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 3வது மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்திலே வந்து கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. நல்ல கலரில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல மடியும் வந்து எடுத்திருக்கு. ரெட்டை வரி மடியில் மாடு வந்து மடி எடுத்திருக்கு. முன்மடி பின்மடின்னு சொல்லி மடி எடுத்திருக்கு பாருங்கள். தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன்லாம் இந்த மாட்டுக்கிட்ட தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு 4 பல்லு தாங்க வந்து போட்டிருக்கு. தலையீத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. நல்ல முகலட்சணமான மாடு. கொம்பு குறியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். யார் வாங்கிட்டு போனாலும் வந்து பார்த்தோம்னா நல்லா பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் தலையீத்துக்கே ஒரு 15 லிட்டர் கறவை திறன்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 5000 10,000 அட்வான்ஸ் போட்டு விட்டுட்டன்ற பட்சத்தில் மாட்டை வந்து வீட்டுக்கே சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துடலான்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடு தாங்க. குவாலிட்டிக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. அதிகமான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடும் இருக்குது. இளம் மாடாகவும் இருக்குது. கிளைமேட் அடாப்ஷனுக்கும் மாடுகள் வந்து இருக்குது. வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ 4வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடுங்க. ஹெச்எஃப்லேயே கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு. உடசலான மாடு. நல்ல மடி எடுத்திருக்கு. நல்ல முன்மடி பின்மடியில் மடி எடுத்திருக்கு. நல்ல மடி வளமும் இருக்குது. காம்பு வளமும் இருக்குங்க மாட்டுக்கிட்ட. நல்ல ஹெச்எஃப் மாடு. ஒரு கலர் பேட்சில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக வந்து இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாம். ஹெச்எஃப் மாடாக இருந்தாலும் ஹெச்எஃப்லேயே கொஞ்சம் கிராஸ் ப்ரீடாக இருக்கிறதுனால கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அடாப்ட் ஆகிக்கும்
அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. நல்ல முக லட்சணத்தில் கொம்பு குறியோட தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துலையும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். தலையீத்துக்கு இந்த மாடும் ஒரு 13லேருந்து ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறது இன்னும் 1 வார காலத்துக்குள்ளேயே கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. HF கிராஸ் மாடு, கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும், பாலில் ஃபேட் SNF கண்டென்ட் இருக்கும். இளம் மாடு ஒரு 7-8 கண்ணுக்கு வச்சுக்கவும் முடியும். உங்களுக்கு இந்த மாடு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே இளம் மாடுகளாகவும் நல்ல கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுகளாகவும் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடுகள் வேணுன்ற பட்சத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை கால் பண்ணி கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.